நம்ம இப்போ ஆஸ்ட்ரானமிக்கல் ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப் எப்படி வீட்டில் செய்கிறது இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப், அதாவது லென்ஸ் வழியாட்டு லைட்டை ரிஃப்ராக்ட் பண்ணி நம்ம டெலஸ்கோப் செய்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து Galilean டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப் செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு 2 PVC பைப் வேணும். ஒரு பைப் வந்து இன்னொரு பைப்புக்குள்ளார போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைப் வந்து இந்த பைப்புக்குள்ளார போகும். அதே மாதிரி 2 PVC பைப் தேவைப்படும். இப்போ ஐபிஎஸ் வழியாட்டு நான் இப்படி பார்க்கும்போது இதை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னால் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறக்கூடிய அப்பேரட்டஸ். இந்த சைடில் ஒரு லென்ஸ் மாட்டியிருக்கோம், இந்த சைடில் ஒரு லென்ஸ் மாட்டியிருக்கோம். இந்த லென்ஸை மாட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பைப்பு தேவைப்படும். அதாவது பெரிய பைப்பை சின்ன பைப்பாக மாற்றுறது மாதிரினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ இதை வந்து எடுத்து காமிச்சேன்னா இது ஐபிஎஸ்னு இதில் கண்டினியூ எழுதியிருக்கேன். ஃபோக்கல் லென்த்து கம்மியான லென்ஸ். இது பார்த்தீங்கன்னா திக்னஸ் அதிகமாக இருக்கும். இதில் அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு லென்ஸு. இந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபோக்கல் லென்த் வந்து கூடுதலான லென்ஸு. இது பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். இந்த லென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து எங்கள் தாத்தாவோட பழைய லென்ஸ். இதை யூஸ் பண்ணி லென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் இப்போ ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஒவ்வொரு லென்ஸுகளுக்கும் வெவ்வேறு ஃபோக்கல் லென்த்துகள் இருக்கும். ஃபோக்கல் லென்த்துக்கு உள்ளால் உள்ள விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெருசாக தெரியும், அதை ஜூம் பண்ணி காமிக்கும். அதே நீங்கள் கொஞ்சம் இப்படி தள்ளி வந்துட்டீங்கன்னு வைங்களேன், ஃபோக்கல் லென்த்துலேருந்து வெளியே வந்துட்டீங்க. ஃபோக்கல் லென்த்துக்கு வெளியே வந்துட்டிங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டும் தலைகீழ தெரியும். ஸோ ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ஒன்றுமே தெரியாத லெவலில் இருக்கும். அதை விடையும் உள்ளால் வந்தீங்கன்னா வந்து எல்லாம் ஜூம் ஆகி தெரியும். நீங்கள் ரொம்ப தள்ளி வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் தலைகீழ தெரியும். இப்போ இந்த லென்ஸை வந்து இந்த பூக்கு நேராக கொண்டு வரேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஜூமாக தெரியுது. அதே இது நான் வந்து இப்படி கொண்டு போயிட்டே இருக்கிறேன். வந்து இப்போ வந்து பிளர் ஆயிடுச்சு. பிளர் ஆகி இனி தலைகீழ தெரியுது. இனி பூவை காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நான் இலைகளை காமிச்சேன்னா உங்களுக்கு புரியும். அது வந்து இந்த இலைகள்லாம் தலைகீழ இருக்குது அப்படின்ட்டு. நம்ம பயன்படுத்தக்கூடிய லென்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ்னால் வெளி சைடில் வந்து குவிஞ்சிருக்கும். கிளாஸ் வழியாக லைட் பாஸ் பண்ணும்போது அந்த லைட் வந்து லைட்டாக வந்து ஒளி விலகும். அந்த விலகு தான் ரிஃப்ராக்ஷன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கண்ணாடி வழியாக போகும்போது நேராக போயிட்டுக்கூடிய லைட் வந்து அப்படி திரும்பும். இந்த கிளாஸ் மாதிரிப்பட்ட ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ரிஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். அதாவது ரிஃப்ராக்ஷன்னா ஒளி விலகுதல். நான் இதை எடுக்கிறேன், எல்லாம் வந்து நேர் லைனாக தெரியுது. அதே நான் இப்போ வைக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நேர போனக்கூடிய அந்த லைன் வந்து விலகி இந்த இடத்துல தெரியுது. ஆனால் உண்மையாகவே அந்த லைன் வந்து அதில் தான் இருக்குது. இது வைக்கிறதுனால ஒளி விலகுது. இதுதான் ரிஃப்ராக்ஷன். இதே மாதிரி நம்ம லென்ஸும் வந்து லைட்டை வந்து ரிஃப்ராக்ட் பண்ணுது. ரிஃப்ராக்ட் பண்ணுறதுனால தான் வந்து இந்த டெலஸ்கோப் ஒர்க் ஆகுது. இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய லைனு திடீர்னால இப்படி போகுது, மறுபடியும் அங்கே போகுது. இந்த கிளாஸ் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் லைட் வந்து ரிஃப்ராக்ட் ஆகுது. ஒவ்வொரு லென்ஸுக்கும் உள்ள ஃபோக்கல் லென்த்தையும் 2 டைம்ஸ் ஃபோக்கல் லென்த் அதை வந்து இதில் மார்க் பண்ணியிருக்கேன். எஃப்னா ஃபோக்கல் லென்த். இந்த இமேஜில் ஒரு இமேஜ் வந்து ஃபோக்கல் லென்த்துக்கும் லென்ஸுக்கும் நடுவில் இருந்துச்சுன்னா அது வந்து பெருசாக தெரியும், பார்க்கறதுக்கு வந்து நேர் இமேஜாக தெரியும், பெருசாக தெரியும். அதே இது கரெக்டாக ஃபோக்கல் லென்த்தில் அந்த ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதோட இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில் தான் தெரியும். அதனால தான் வந்து ஒரு இடத்துல வந்து நமக்கு பிளர் ஆகுது. நேர தெரியறோட இமேஜ் தலையில மாறது மாதிரி. கரெக்டாக ஃபோக்கல் லென்த் இருந்ததுன்னா அது வந்து இன்ஃபினிட்டியில் தெரியும். ஆப்ஜெக்ட் வந்து எஃப்க்கும் 2Fக்கும் இடைவெளியில் இருந்துச்சுன்னா, அதாவது ஃபோக்கல் லென்த்துக்கும் 2 டைம்ஸ் ஃபோக்கல் லென்த்துக்கும் இடையில இருந்துச்சுன்னா 2 டைம்ஸ் ஃபோக்கல் லென்த்தையும் தாண்டி பெரிய இமேஜா, அதுவும் இன்வெர்டட் இமேஜா நமக்கு தெரியும். கரெக்டாக 2 டைம்ஸ் ஃபோக்கல் லென்த்தில் அந்த ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா 2 டைம்ஸ் ஃபோக்கல் லென்த்தில் வந்து அதோட இமேஜும் தெரியும். ரெண்டும் ஒரே சைஸில் தான் தெரியும், ஆனால் இன்வெர்டட் இமேஜாக தெரியும். 2 டைம்ஸ் ஃபோக்கல் லென்த்தையும் தாண்டி ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது எஃப்க்கும் 2Fக்கும் இடையில சின்ன இன்வெர்டட் இமேஜ் ஆட்டு நமக்கு தெரியும். ஸோ தள்ளி போக 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 இமேஜ் சின்னதாயிட்டே இருக்கும், ஃபோக்கல் லென்த்துக்கு பக்கத்தில் போயிட்டே இருக்கும். அதே இது இப்போ இந்த இமேஜில் வந்து ஜூபிட்டரை காணிச்சிருக்கேன். ஜூபிட்டர் எதனால் காணிச்சிருக்கேன்னா, ஜூபிட்டர் ஸ்பேஸில் உள்ள ஆப்ஜெக்ட். அது வந்து ஆல்மோஸ்ட் இன்ஃபைனைட் தூரத்தில் இருக்குது, ரொம்ப 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 தூரத்தில் உள்ளது. இந்த இன்ஃபினிட்டி தூரத்தில் உள்ள ஆப்ஜெக்ட் வந்து மிக 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 சின்னதாக எஃப்ல தெரியும், அதாவது ஃபோக்கல் லென்த்தில் தெரியும். இப்போ ஃபோக்கல் லென்த்தில் மிக மிக சின்னதாக தெரியக்கூடிய ஆப்ஜெக்டை வேற ஒரு கம்மியான ஃபோக்கல் லென்த்தில் உள்ள ஒரு லென்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஜூம் பண்ணோம்னா அந்த இமேஜ் நமக்கு கண்ணுக்கு பெருசாக தெரியும். ஸோ இப்படி தான் அந்த டெலஸ்கோப் வந்து ஒர்க் ஆகுது. ஒன்று வந்து அதிக ஃபோக்கல் லென்த்தில் உள்ள ஒரு லென்ஸ், அது தூரத்தில் உள்ள ஆப்ஜெக்டை பக்கத்தில் கொண்டு வந்து காமிக்குது. இன்னொரு லென்ஸ் வந்து பக்கத்தில் கொண்டு வந்த இமேஜை பெருசாக்கி காமிக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் வந்து தலைகீழ தெரியும். இதுதான் வானம், இது வந்து வீடு. அந்த வீடெல்லாம் வந்து தலைகீழ தெரியுது. இந்த மாதிரி தலைகீழ தெரியும் எல்லாமே. அதே இது இப்போ அடுத்த லென்ஸை யூஸ் பண்ணுறேன். இது பெரிய இமேஜாக தெரியும் இந்த லென்ஸில் உள்ளது. அதே இது வந்து சின்ன இமேஜாக தெரியும், இது நல்ல பெரிய இமேஜாக தெரியும். இதிலிருந்து தூரத்தில் உள்ள ஆப்ஜெக்ட் வந்து
அப்படியே உள்ள கேப்சர் ஆகி இன்வெர்ட் ஆகி உள்ளால இங்கே எங்கேயாவது தெரியும். இந்த இன்வெர்ட் ஆன இமேஜை வந்து இந்த லென்ஸ் வந்து ஜூம் பண்ணி காமிக்குது. இங்கே தூரத்தில் உள்ள ஆப்ஜெக்டை இது பக்கத்தில் கொண்டு வரதுக்கு ஃபோக்கல் லென்த் கூடுதலான லென்ஸ், ஃபோக்கல் லென்த் கம்மியான லென்ஸ் வந்து பக்கத்தில் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் அதை வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறதுக்காக பக்கத்தில் உள்ள ஆப்ஜெக்டை எப்படி ஜூம் பண்ணுது அதையும் நான் வந்து இப்போ காமிக்கிறேன். இதுவும் நான் சின்ன வயசில் வந்து 7th ஸ்டாண்டர்டில் ஸ்கூலில் எக்ஸிபிஷனுக்கு செஞ்ச டெலஸ்கோப். ஆக்சுவலி அந்த டைமில் எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிது இந்த டெலஸ்கோப் செஞ்சதுக்கு. இந்த டெலஸ்கோப் வச்சு ஆஸ்ட்ரானாமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஸ்டாண்ட் வேணும். ஸ்டாண்ட் இல்லாமல் முடியாது, கை ரொம்ப ஷேக் ஆகும். இந்த டெலஸ்கோப்பில் வந்து இன்வெர்டட் இமேஜ், அதாவது தலைகீழ உள்ள இமேஜ் தான் கிடைக்கும். தூரத்தில் உள்ள ஆப்ஜெக்டோட தலைகீழ உள்ள இமேஜ் தான் நமக்கு பார்க்க தெரியும். இன்னொரு வீடியோவில் இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, கலீலியோ என்பது வந்து இதை எப்படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாரு, அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த 2 லென்ஸ்கள், அதாவது ஒன்று வந்து அதிகமான ஃபோக்கல் லென்த், இன்னொன்று கம்மியான ஃபோக்கல் லென்த். இந்த 2 லென்ஸ்கள், அப்புறம் 2 பிவிசி பைப் எடுத்துங்க. ஒரு பைப் வந்து இன்னொரு பைப்புக்குள்ளால் போகணும் அந்த மாதிரி. இப்போ இந்த பைப் வந்து இதுக்குள்ளால் போக வைக்கலாம். ஏன்னா வந்து நம்ம லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். எப்படின்னா ஒரு லென்ஸை வந்து இந்த எண்டில் ஃபிட் பண்ணணும், இன்னொரு லென்ஸை வந்து இந்த எண்டில் ஃபிட் பண்ணணும். ஸோ நம்ம ஐபீஸை வந்து இது பக்கத்தில், இந்த சின்ன இது பக்கத்தில் நான் ஃபிட் பண்ணுறேன். ஐபீஸ் தான் வந்து நம்ம எங்கே பார்க்குறோமோ அதான் வந்து ஐபீஸ். அந்த வண்ணமான லென்ஸ், அதாவது கம்மியான ஃபோக்கல் லென்த் உள்ள லென்ஸ் வந்து ஐபீஸ். இந்த பிவிசியில் நான் வந்து இப்படி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கேன், இது வந்து ஐபீஸ் அப்படின்னு காமிக்கிறதுக்காக. அதை வந்து இதுக்கு இந்த சைடில் நான் மாட்டிக்கிறேன். இதுக்கு அடுத்த சைடில் கூடுதலான ஃபோக்கல் லென்த் உள்ள லென்ஸ். நம்ம டெலஸ்கோப்போட மொத்த லென்த்தும் பார்த்தீங்கன்னா 2 லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தோட கூட்டுத்தொகையாக தான் அந்த மொத்த டெலஸ்கோப்போட லென்த்தும் இருக்கும். இப்படி வந்து நம்ம தூரத்தில் உள்ள ஆப்ஜெக்டை வந்து பக்கத்தில் காமிக்கிறதுக்காக இந்த டெலஸ்கோப் வந்து யூஸ் பண்ணலாம். இப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணேன்னா லென்த் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் இன்றைக்குள்ள டெலஸ்கோப் எதுவுமே இந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகலை. இதுக்கு மெயின் ஃபெயிலியரே வந்து ஆக்சுவலி இந்த லென்ஸில் தான் இருக்குது. இந்த லென்ஸில் என்ன பிரச்சனைனா, இந்த லென்ஸ் வந்து கிளாஸ்னால் செஞ்சதுனால அது வந்து ஒரு ப்ரிசம் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ ப்ரிசம் மாதிரி ஆக்ட் பண்ணுறதுனால வந்து அது ஒயிட் கலரை வந்து 7 கலர்ஸாக மாற்றும். இது ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரிசம் இல்லை தான், ஆனால் வந்து இதுக்கு சைட்ஸ் வந்து கொஞ்சம் ஆங்கிள் இருக்கிறதுனால ப்ரிசம் மாதிரி நம்ம வந்து ஆக்ட் பண்ண மாதிரி நினச்சிக்கலாம். ஸோ இது வழியாக நான் பார்த்தேன்னா எல்லாமே வந்து அந்த விப்ஜிஆர், அதாவது அந்த ரெட் ப்ளூ க்ரீன்லேருந்து வயலட் வரைக்கும் அந்த கலராக தெரியும். அதே மாதிரி அந்த லென்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆங்கிளில் வந்து இதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ ரொம்ப தூரத்தில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது இது ரொம்ப பிளர் ஆகும், இல்லை வந்து கலர் டிஸ்டார்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இதனால் வந்து இன்றைக்கி இந்த மாதிரிப்பட்ட டெலஸ்கோப்ஸ் நம்ம யூஸ் பண்ணல. ஆக்சுவலி இன்னைக்குள்ள டெலஸ்கோப்பில் வந்து கிளாஸ் லென்ஸே கிடையாது, எல்லாமே ரிஃப்ளெக்டிங் மிரர்ஸ் தான். ஆனால் இந்த டெலஸ்கோப் கண்டுபிடிச்ச காலத்தில் வந்து இந்த மெட்டல் மிரர்ஸ் எல்லாம் கிடையாது, வெறும் கிளாஸ் லென்சஸ் தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமாக இந்த டெலஸ்கோப் தான் வந்து பயன்படுத்தினாங்க. ஒரு ஹாபிக்கு நீங்கள் ஆஸ்ட்ரானமி பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு 10x50 இல்லைனா 20x50 பைனாக்குலர் வாங்கலாம். இதோட விலையே வந்து ஒரு 5000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் ரேஞ்சில் தான் இருக்கும். இதை வச்சே நீங்கள் சாட்டர்ன் இந்த மாதிரிப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான டெலஸ்கோப் வச்சாலுமே நீங்கள் வந்து மல்டிபிள் எக்ஸ்போஷர் டெக்னிக் இல்லாமல் வந்து ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. 20x50 பைனாக்குலரே வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லான பைனாக்குலர். சாட்டர்ன்ஸ் ரிங்ஸ் இந்த மாதிரிப்பட்ட விஷயம் எல்லாம் வந்து நல்லா தெளிவாகவே தெரியும்.